Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மின்சாரத்துறை மானியத்தின் மீது என்னுடைய சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். நமது மின்சாரத்துறை மிகவும் ஒழுங்காகவும் நல்ல முறையிலும் பணியாற்றி வருவதற்கு காரணமாக இருந்து வருகிற முதல் அமைச்சர் அவர்களையும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். தமிழகத்தின் 4.5 கோடி மக்களும் இந்த துறையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள். மின்சாரத்துறை ஏராளமான விவசாய கிணறுகளுக்கு மின் இணைப்பு வழங்கி இருக்கிறது. நமது முதல் அமைச்சர் அவர்கள் 5 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி அளித்து தெரு விளக்கு அமைக்க வேண்டிய ஒரு சிறப்பு திட்டத்தை தீட்டி அதை தீவிரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஏராளமான விவசாய கிணறுகளுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களில் இருந்து நாம் நன்றாக காண முடிகிறது. கிராமங்களுக்கு மின் வசதி செய்து கொடுப்பதை பொறுத்தவரை ஊராட்சி மன்றங்களுக்கு போதிய நிதி வசதி இல்லாத காரணத்தினால் அவை முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஊராட்சி மன்றங்கள் தங்களுக்குரிய நிதியை வைத்துத்தான் சாலைகள் அமைத்தல், பள்ளிக்கூடங்கள் கட்டுதல், நீர் தேக்க தொட்டிகள் அமைத்தல் போன்ற பல அபிவிருத்தி வேலைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதன் காரணமாக மின்சார வரியை கட்ட முடியாமல் போய்விடுகிறது. அதற்காக நமது அரசு மின்சார வரியில் ஒரு பகுதியை பங்கு தொகையாக செலுத்தி ஊராட்சி மன்றங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 5 ஆண்டு காலத்திற்குள் தமிழகம் எங்கும் மின்சார வசதி செய்து கொடுக்கப்படும் என்று கூறி அதை நிறைவேற்றும் வகையில் முதல் அமைச்சர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பது பாராட்டத்தக்கது. ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லா விவசாய கிணறுகளுக்கும் மின்சார இணைப்பு கொடுத்து அதன் மூலம் பசுமை புரட்சியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிணறு வைத்து கொண்டு இருக்கிற விவசாயிகள் எல்லோருமே பண வசதி உடையவர்கள் என்று சொல்ல முடியாது. கூட்டுறவு சங்கங்களின் மூலம் அவர்களுக்கு பண வசதி செய்து கொடுத்து இதே 5 ஆண்டு காலத்தில் அல்லது அதற்கு பிறகு இன்னும் சில ஆண்டுகளில் விவசாய கிணறுகளுக்கு மின்சார வசதி செய்து கொடுக்கும் சிறப்பு திட்டத்திற்கும் வகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்சார கருவிகளை பொறுத்தவரை அவற்றை நாம் மற்ற மாநிலங்களிலிருந்து வரவழைக்க வேண்டிய நிலை இருப்பதாக தெரிகிறது. அந்த நிலையை மாற்றி நம் மாநிலத்தில் அவற்றை உற்பத்தி செய்கின்ற வகையில் தொழிற்சாலைகளை ஆரம்பித்து மின்சார விஸ்தரிப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மின்சார உற்பத்தியை மேலும் பெரும் அளவில் பெருக்கினால்தான் நாம் தொழில் வளத்தில்
முன்னேற முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை ரவி சகோதரர்கள், மாயவரம் மணிவண்ணன் சகோதரர்களுக்கு எழுதும் வணிக கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதத்தில் கேட்டுள்ளபடி எங்களுடைய பொறுப்பில் உள்ள விற்பனைக்குரிய நிலத்தின் விவரங்களை தங்களுக்கு தெரிவிக்கிறோம். இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரைபடத்தில் கண்டுள்ளபடி 5 ஏக்கரா பரப்புள்ள நிலம் மிக வசதியான இடத்தில் இருக்கிறது. இந்த நிலத்திற்கு ஒரு புறத்தில் முக்கிய நெடுஞ்சாலை ஒன்று செல்கிறது. அத்துடன் ரயில்வே சந்திப்புக்கு மிக அருகிலும் அமைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பக்கத்தில் உள்ள ஆற்றில் எப்போதும் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இத்தகைய வசதிகள் யாவும் இருப்பதால் தாங்கள் அமைக்க இருக்கும் தொழிற்சாலைக்கு இந்த நிலம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இவை தவிர அருகில் உள்ள மக்கள் மிகவும் அமைதியான முறையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பதால் தொழிற்சாலைக்கு வேண்டிய தொழிலாளர்கள் நல்ல முறையில் கிடைக்கக்கூடும் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலத்திற்கான மொத்த தொகையையும் ஒரே தவணையாக தர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பாதியை ரொக்கமாக செலுத்தியது போக மீதியை அடமானமாக எழுதி கொடுக்கலாம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.